வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபுல் டே விலாகில் சில விஷயங்களை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனேயே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம், கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு கடையில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் கொள்ளுப்பருப்பை மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன். 1/2 கப் கொள்ளுப்பருப்பு 1.5 டம்ளர் தண்ணியை சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அதுலேயே ரசமும் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொங்கு நாட்டு ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்றதுனால 4-5 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக தனியாத்தூள் எல்லாத்தையுமே வறுத்துட்டு அரைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மோர் ப்ரிப்பேர் பண்ணி நானும் எங்கள் மாமனாரும் மட்டும் குடிச்சுக்கிட்டேன். ரொம்ப சல்ட்ரியாக இருந்ததுன்றதுனால அவர் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருந்தார். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பியும் இந்த கொள்ளுப்பருப்பு கடையில் கண்டினியூ பண்ணேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வேக வச்சுருக்கேன். கொள்ளுப்பருப்பை நல்லா மசிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வதக்கினது எல்லாத்தையுமே அரைச்சி எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்துடலாம். இந்த கடையில் நல்லா கொதிக்கட்டும், அவ்வளோதான். அதுலேயே நான் ரசமும் பண்ணியாச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த க்ராக்கரி யூனிட்லாம் மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நாளாக எப்படியோ அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். சரி உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி தனியாக க்ராக்கரி யூனிட்லாம் இல்லை, இருக்க ஒரு சின்ன ட்ராவில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி இதுக்காக ஒரு இடத்த டெடிக்கேட்டடாக வச்சுருவேன். இப்போ எல்லாமே வெயிலில் வச்சு காஞ்சாச்சு. எல்லாத்தையுமே தொடச்சிட்டு உள்ளே வைக்க போகிறேன். இது எல்லாமே சிலது நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். இந்த வேலையை முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தார். அதை ஈவினிங் எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போயிட்டேன். இன்றைக்கி டின்னர் திணை தோசை. இந்த திணை தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஷார்ட்ஸாக ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மாவு பொங்கியிருந்தது. தோசை டக்குன்னு எல்லாருக்குமே தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சொன்னால் தான் தெரியும் இந்த மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தோசை செஞ்சுருக்கோம் அப்படின்னு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார், இட்லி சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் குட்டி சார் கேட்டதுனால. இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் டேபிளில் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிச்சனில் தான் க்ளீனிங் வேலையே இருக்குது முக்கியமாக. அதனால தான் இன்றைக்கி எல்லாமே குயிக்காக பண்ணி முடிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான். இப்போ அடுத்தது நான் கிச்சனுக்கு போய் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் கேபினெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கடைசியாக உர ஊற்றுற வேலை எல்லாமே முடிச்சிருவேன் எப்பயுமே. இந்த மட் பாட்டில் நம்ம தயிர் உர ஊற்றினா ரொம்பவே திக்காக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கிடச்சி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேபினெட் கீழ் போர்ஷன் தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டடாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறதுனால இதை திருப்பி இந்த விலாகில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு பார்க்குறேன். நிறைய சிந்தி இருந்ததுனாலையும் எனக்கு ஆஃப் ஒயிட் கலர் அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் சீக்கிரமாக அழுக்காயிடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரிலாம் துடைக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே கிச்சன் க்ளீனிங் லிக்விட் ஒன்று தான் வச்சுருப்பேன். ஸோ ஃப்ளோராக இருந்தாலும் சரி, டைல்ஸாக இருந்தாலும், இந்த கேபினெட் டோர்ஸாக இருந்தாலும், கிச்சன் டோர்ஸ் எல்லாம் எப்பவுமே ரொம்ப வெட்டாக இல்லாமல் இந்த ஜாஃப் கிளீனர் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தான் துடைப்பேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அழுத்தி அப்படிலாம் துடைக்க வேண்டாம். எங்கே உங்களுக்கு அழுக்காக இருக்கோ அந்த இடத்துல இந்த ஸ்பஞ்சோ இல்லைனா எப்பயும் போல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் ஜென்டிலாக துடைக்கலாம். ஒரு கையில் இந்த மாதிரி தொடச்சிட்டே வரும்போது இன்னொரு கையில் ஒரு ஈர துணியில் இதை அப்படியே வைப் பண்ணி எடுத்துருங்க. அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான். இந்த ஹேண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில். அதுவும் சூப்பராக துடைக்கும் போதே அழுக்கு எல்லாமே போயிடும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. நம்மள அறியாமல் சிந்துறது காஃபி இல்லை குழம்பு, ரசம் அந்த மாதிரி மிஸ் ஆகி கீழே விழாமல் இதில் டோரில் சிந்திருக்கிறது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுவும் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஷேரிங் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரொமோஷனுக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஆஃப் ஒயிட்டும் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நான் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுறேன். எதுவுமே அழுத்தி துடைக்கிறதோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதோ எதுவுமே நான் பண்ணலை. டோட்டலாகவே எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, அவ்வளோதான். நான் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு கிளாத்தில் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன்.
ஏன்னா அந்த ஸ்மெல் வரும் எவ்வளோ வாஷ் பண்ணாலும், அந்த சொல்யூஷனோட ஸ்மெல். அதனால் இந்த மாதிரி பழைய துணி ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் ஆக்கி அதுக்கப்புறம் எடுத்துப்பேன். இந்த கேபினட் ட்ராஸ் எல்லாமும் இழுத்து மேலே எல்லாமும் வந்து அப்படியே சும்மா வைப் பண்ணிங்கனாலே போதும், பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலை, ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ் அப்படியே அதை ஊற விட்டுட்டு தொடச்சிங்கன்னா கூட போதும், சீக்கிரமாக வந்து அந்த கரையும் அழுக்கும் போயிடும். அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ புதுசாக வந்து ஒரு குக்வேர் அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சிட்டோம்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிஃப்ட் வந்த பீஸ். மொத்தமாக வந்து 3 பீசஸ் இருக்குது இதில். அந்த 3 பீஸில் 1 வந்து வடிகூடை, அதாவது சாதம் கூட நம்ம வடிச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு பெரிய பாத்திரத்தில் அப்படியே குக் பண்ணிவிட்டு வடிக்க தெரியல, இல்லை புதுசாக வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த கண்டெய்னர் உள்ள அந்த வடிகூடையை வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். இதோட மூடி வந்து 2 பார்ட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக திறக்காமல் அந்த சின்ன ஹோல் வழியாகவும் நீங்கள் கரண்டியை போட்டு சாம்பார், ரசம் அந்த மாதிரி எதுனாலும் வந்து எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். நல்ல டைட்டு க்ளோஷராக தான் இருக்குது. மாவுலாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூவை நான் அடுத்த விலாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது கரெக்டாக வந்து இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு நம்ம சாதம் வடிச்சிட்டா கஞ்சி வந்து கீழே இருக்க பாத்திரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதுக்கு கரெக்டாக வந்து மூடியும் இருக்குது. ஸோ சாதம் வடிச்சிட்டு இதுலேருந்து இருக்க அந்த சாதத்தை அப்படியே மூடி போட்டும் வந்து இந்த பாத்திரத்தில் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி சாதம் வடிக்கலை அப்படின்னு சொன்னால் அரிசி மட்டும் இல்லாமல் காய்கறி எதுவாக்கு வேணாலும் வந்து வடிகூடையாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு வந்துடுறேன். அந்த வேலையும் முடித்தாச்சு. கடைசியாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நினச்ச வேலை எல்லாமே முடித்தாச்சு. கிச்சன் வந்து பக்கா க்ளீன் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்து ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. மேடையோட கீழே இருக்க கேபினட்ஸும் பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக நீட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயினே இல்லாமல் 10 மினிட்ஸில் எப்படி வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணி காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வந்து 2 பேரும் கிளம்பிட்டோம். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கூடிய சீக்கிரம் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.